அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளோரில் இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குன்னா இங்கே வந்து ஒரு 15 ஃபீட் ஆர் 20 ஃபீட் வரைக்கும் கேப் இருக்குங்க இன்னொரு வீட்டு வாசலுக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப ப்ரைவசியாகவும் இருக்கும், ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாகவும் இருக்கும். ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 3 and 4 BHK மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. 3 BHKல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் 1471 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1507 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. இதை வந்து நமக்கு 4 BHKல பார்த்தீங்கன்னா 1840 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ப்ராஜெக்டில் ஒரே ஒரு யூனிட் மட்டும் டியூப்ளெக்ஸ் டைப்பில் பிளான் பண்ணிருக்காங்க வித் ப்ரைவேட் டெரஸோட. அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2566 2566 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் கோயம்பேடு நெற்குன்றம் இருக்குது பார்த்தீங்களா, நெற்குன்றம்ல எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து ஆன் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நமக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. அண்ட் நான் முக்கியமான ஹைலைட் சொல்லிடுறேன், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் ரீச் ஆகிடலாம். அந்த அளவுக்கு நியர்பைலேயே இந்த ப்ராஜெக்ட் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. வல்சரைவாக்கம் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. பூந்தமல்லி ஹைவே இருக்குது பார்த்தீங்களா, பூந்தமல்லி ஹைவே ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1.5 கிலோமீட்டர்ஸில். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க. நீங்கள் என்கிட்ட கேட்ட மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு கோயம்பேடு நெற்குன்றம் லொக்கேஷனில் தான் ஒரு ப்ராஜெக்டை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் என்னன்றதை நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நீங்கள் என்கிட்ட வச்சுருந்த ஒரு டிமாண்டு தாங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தது கோயம்பேடு லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி போடுங்கன்ட்டு. கோயம்பேடில் ஒரு லக்ஸரியஸான அப்பார்ட்மெண்ட்டை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்டில் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அம்யூனிட்டிஸில் இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட்டுக்குமே ஒரு வீட்டுக்குமே இருக்க டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக ஒன்றுமே பிளான் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பார்த்தா தான் இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியுங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் வாங்க போகிற ஒரு கனவு வீட்டையே ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன்னொன்றுமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சைட்டோட லொக்கேஷனில் தாங்க இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க. ஆல்மோஸ்ட் 70% ஒர்க் முடிஞ்சிச்சு. ஹேண்ட் ஓவருமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்குக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்டோபர் நவம்பரில் தான் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK 3 BHK அண்ட் 4 BHK வரைக்கும் பிளான் பண்ணியிருந்தாங்க. 2 BHK ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. இப்போ அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா 3 BHK அண்ட் 4 BHK தான் அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மருதம் குரூப்ஸ் அவங்களது ஆல்ரெடி நம்ம ஒரு 2 ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். மருதம் குரூப்ஸ் அவங்களோட நெப்டியூன் ஃபேஸ் 2 தாங்க. நெப்டியூன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 அந்த சைடில் இருக்குது பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ் 1 ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ஓட கிளப் ஹவுஸ், அதுவுமே நான் காமிச்சிடுறேன். ஸோ நமக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ்மே ரெடி பண்ணுறாங்க, ஜிம், அது எல்லாமே ஒரு அம்யூனிட்டிஸும் நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மொத்தம் 4 பிளாக்காக பிளான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவல் சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, கார்டனிங் ஸ்பேஸ். 2 வழி தான் இது பண்ணிருக்காங்க, 2 ஆக்சஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வரும், ஒன்று வந்து ஃப்ரண்ட்லேயே வரும். ஸ்டேர்கேஸ் அண்ட் லிஃப்ட் 2 லிஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீடு அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாகவே ஒர்க்கிங் முடிச்சுட்டு பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் நமக்கு சீக்கிரமாக ஹேண்ட் ஓவர் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ நம்ம மாடர்ன் ஹவுஸாக இருக்க ஒரு 3 BHK யூனிட்டை நம்ம பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மாடல் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மட்டும்தான் வந்து ப்ரைவேட் டெரஸ் இருக்குது அண்ட் பால்கனி ஆக்சஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நிறைய அம்யூனிட்டிஸ் வருது, அது எல்லாமே ஒன்று ஒன்றா சொல்கிறேன்.
இதில் முக்கியமான ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கும், அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளோரில் இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குன்னா இங்கே வந்து ஒரு 15 அடி 15 ஃபீட் ஆர் 20 ஃபீட் வரைக்கும் கேப் இருக்குங்க இன்னொரு வீட்டு வாசலுக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப ப்ரைவசியாகவும் இருக்கும், ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாகவும் இருக்கும். ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது நமக்கான பேசேஜ் ஏரியா, கிட்டத்தட்ட ஒரு 20 அடி கிட்ட பேசேஜ் ஏரியா வந்துடும். பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஒன்றுமே. நான் வாங்க உள்ளே போய்ட்டு ஒன்றுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா வெளியே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது சவுண்டு உங்களுக்கு கேட்ச் ஆகும், கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ இந்த ஏரியா தான் சிட் அவுட் பிளேஸாக கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைமில் அது ஒரு ஸ்டெப்பாக பிரிச்சுருக்காங்க. சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா அது எல்லாமே நான் ஒன்று டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மாடல் ஹவுஸை பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK இருக்க ஒரு மாடல் ஹவுஸ் தாங்க. ஸோ இதில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஹேண்டில் டோரு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் லாக் தான் கொடுத்துருக்காங்க. நார்மல் லாக்னாலாங்க, ஸ்மார்ட் லாக் தான். அண்ட் நல்ல ஒரு குவாலிட்டியான தீக்கூட்டில் தான் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே போயிடலாம் வாங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எடுத்தோடனே நமக்கு லிவிங் ஏரியா காமிக்காமல் ஒரு ப்ரைவேட்டான பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியா தான் நமக்கான லிவிங் கம் டைனிங். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய ஏரியாவை லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. லிவிங் ஏரியா வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். லிவிங் ஏரியா பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த சைட்டோட ஹைலைட்டான விஷயத்தை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு நெற்குன்றம் இருக்குது பார்த்தீங்களா. நெற்குன்றமில் எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து ஆன் ரோட்லேயே கொஞ்சம் ஆன் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நமக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. அண்ட் நான் முக்கியமான ஹைலைட் சொல்லிடுறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் ரீச் ஆகிடலாம். அந்த அளவுக்கு நியர்பைலேயே இந்த ப்ராஜெக்ட் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, எங்கேருந்து வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. பல்சரேவாக்கம் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. பூந்தமல்லி ஹைவே இருக்குது பார்த்தீங்களா, பூந்தமல்லி ஹைவே ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1.5 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. அண்டு நம்ம சுற்றி இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மெயினான விஷயம் பார்ப்பீங்க, பிஸ்னஸ் ஏரியா, உங்களுக்கு ஆஃபீஸ் ட்ராவல் டைம் அதெல்லாமே பார்க்கணும் இல்லைங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா DLF IT பார்க் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக 7 கிலோமீட்டர். இங்கேருந்து ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆகுங்க. 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடத்துல நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் கிண்டி IT பார்க் பார்த்தீங்கன்னா அதுவுமே 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சென்னை ஒன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது சென்னை ஒன் IT பார்க். ஸோ எல்லாமே ரொம்ப நியர்பைலேயே இருக்குது. அண்டு நமக்கு மால் பார்த்தீங்கன்னா VR மால், இது எல்லாமே நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு மெயினான லொக்கேஷன் போது ஒரு எல்லா அம்யூனிட்டிஸுமே இருக்கும், எல்லா ஆக்சஸுமே ரொம்ப நியர்பைலே இருக்குன்றது உங்களுக்குமே தெரியும். ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேரலல் ரோடு நெற்குன்றம் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோட்லேயும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா மியாட் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த லொக்கேஷனில் இருக்குது. அண்ட் ரொம்ப மெயினான லொக்கேஷனில் இருக்கிறதால இந்த ப்ராஜெக்ட் ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் அண்ட் ரீசனபிள் ப்ரைஸில் தான் மருதம் குரூப்ஸ் அவங்க ஒரு ப்ராஜெக்ட்டுமே லான்ச் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராஜெக்டோட இந்த 3 BHK பார்த்தலாம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்களா. அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவில் ஜாகுவார் பிராண்டில் ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி. இந்த இடத்துல நீங்கள் டைனிங் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பூஜை ரூம் யூனிட் இந்த இடத்துல செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் டோர் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு லிவிங் ஏரியாவில் ஒரு பெரிய பால்கனி, ஒரு வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மட்டும்தான். ஆக்சுவலாக செகண்ட் ஃப்ளோர்லேயும் பால்கனி அந்த ஆக்சஸ்லாம் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரைவேட் டெராஸுமே இருக்குது, அது ஒன்று நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் சைஸில் நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா L ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த இடத்துல சிங்க் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாகுவார் பிராண்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே கிச்சனில் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியான்னு சொல்லலாம். இதை நீங்கள் அப்படியே கவர் பண்ணிவிட்டு வெசல் வாஷிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு குவாலிட்டியான வுட் டோர். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பண்ணி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான். ப்ளஸ் நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமே வந்துடும். அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு சீலிங் வரைக்கும் வால் டைல் கொடுத்துருக்காங்க. ஹீட் அப்சர்வ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஃபால் சீலிங்குமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. வால் டைல் எல்லாமே நல்ல ஒரு அட்ராக்டிவான கலரில் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த டோர் என்ன கலரில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது மேட்சிங் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வாங்க.
செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் லேஃப்ட் எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக உட் ஒர்க்கில் போட்டு பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. நீங்கள் செல்ஃப் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு அதுக்கான ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஜாகுவார் பிராண்டில் நமக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வால் டைல் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். நமக்கு சீலிங் வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங்குமே போட்டிருக்காங்க. அப்படியே வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயிலை நான் சொல்லிடுறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்றத கவலைப்படாதீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், டீட்டெயில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டோட ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில் என்னென்ன அவைலபிளாக இருக்குன்றத பார்த்துடலாம். இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 and 4 BHK மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் 2 BHK எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ நம்மகிட்ட அவைலபிள் 3 and 4 BHK. 3 BHK பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் 1471 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1507 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. இதை வந்து நமக்கு 4 BHK பார்த்தீங்கன்னா 1840 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ப்ராஜெக்டில் ஒரே ஒரு யூனிட் மட்டும் டியூப்ளெக்ஸ் டைப்பில் பிளான் பண்ணிருக்காங்க வித் ப்ரைவேட் டெரஸோட. அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2566 2566 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் 2 BHK ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 3 BHKவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில், ரீசனபிள் ப்ரைஸில் இந்த ப்ராஜெக்டில் சேல்ஸ்க்கு எடுத்து வந்திருக்காங்க. அதுவும் கோயம்பேடில் நீங்கள் ஒரு லக்ஸரியஸான அப்பார்ட்மெண்ட் அதை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கும். இந்த ப்ராஜெக்டில் நமக்கு 3 BHK பார்த்தீங்கன்னா 1 crore 60 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். லோனுமே பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் பேங்க் லோனுமே பண்ணிக்கலாங்க. அண்ட் 4 BHK ப்ரைஸ் கேட்டிங்கன்னா இன்னுமே நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா அவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. பில்டப் ஏரியா அவ்வளோ பெரிய பில்டப் ஏரியாவில் 4 BHK நல்ல ஒரு ஸ்பேஷியஸான அப்பார்ட்மெண்ட்டாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 crore 93 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். அண்ட் யூடிஎஸ்மே பார்த்தீங்கன்னா 35% வரைக்கும் யூடிஎஸ்மே உங்களுக்கு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துலாம். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டு நான் அம்யூனிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா ப்ரைஸ் சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் அம்யூனிட்டிஸ் தான் சொல்லணும். இருந்தாலும் நம்ம இதை இன்கம்ப்ளீட்டாக வைக்காம ஃபுல்லாக முடிச்சுட்டு சொல்லிடலாம் வாங்க. இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைவேட் டெரஸ்மே வரும். ப்ரைவேட் டெரஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அட்டாச் பாத்ரூம் பார்த்துடலாம். அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரை ஏரியா வெட் ஏரியா ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. நீங்களே வந்து பாருங்க, இந்த இடத்துல வந்து நம்ம கிளாஸ் டோருமே போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். ட்ரை ஏரியா வெட் ஏரியான்ட்டு. அண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. இதில் இருக்க வந்து வால் டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸி ஃபினிஷிங்கில், ஒரு மார்பிள் ரொம்ப கிளாஸி ஃபினிஷிங்கில் கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டைல் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. சீலிங் வரைக்குமே வால் டைல் கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட்மே கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூம்லேயே அட்டாச் பாத்ரூம் வந்துருவாங்க. காமன் ரெஸ்ட் ரூம் வராது. அண்ட் இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ரைவேட் டெரஸ். ஸோ ப்ரைவேட் டெரஸில் இப்போ ஒர்க் போயிட்டு இருக்குது. என்னால் ஃபுல்லாக காமிக்க முடியல. இருந்தாலும் நான் ஒரு கிளிப் மாதிரி எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ப்ரைவேட் டெரஸ்க்கு ஆக்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டோருமே கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. பயப்பட தான் வேணாங்க. எல்லாமே சேஃப்டி பர்பஸ்க்கு என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக பார்த்துட்டோம். என்னால் இவன் வந்து டிப்ளெக்ஸ் டைப்பில் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னால் அதோட ப்ரைஸ் மட்டும் சொல்லலை, ஸ்கொயர் ஃபீட் சொல்லிட்டு ப்ரைஸை சொல்ல. அதானே, அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 crore அவங்க கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். நீங்கள் இந்த ப்ராஜெக்டை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில், ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் இந்த ப்ராஜெக்டோட கம்ப்ளீட் டீட்டெயிலே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டிலேருந்து வரீங்க அப்படின்னாலே நீங்கள் லொக்கேஷன் வச்சு உங்களுக்கு என்னென்ன நியர்பை, உங்களோட ஆஃபீஸ் லொக்கேஷன், உங்கள் பசங்களோட ஸ்கூல் லொக்கேஷன் அதெல்லாமே செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ நியர்பையில் இருக்குன்ட்டு. ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் டேரக்ட் பில்டரோட கான்டாக்ட் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராஜெக்டோட அம்யூனிட்டிஸ், நெக்ஸ்ட் நம்ம அம்யூனிட்டிஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அம்யூனிட்டிஸ் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா முதல் விஷயம், அம்யூனிட்டிஸ் யாருக்காக நம்ம எதிர்பார்ப்போம்னா நம்மளோட பசங்களுக்காக தாங்க. நம்ம வீட்டில் கிட்ஸ் இருக்காங்கன்னா, இப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னும் போது நம்ம பசங்களுக்கு வந்து ஒரு ப்ளே ஏரியா வேணும். அண்ட் வந்து ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கும்போது அவங்களோட என்விரான்மெண்ட் அதுக்கு அட்டாச் ஆகணுன்றதுக்காக தான் அம்யூனிட்டிஸை மெயினாக கொடுக்கறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நமக்கு இண்டோர் கேம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் நெட் இருக்குது. கிட்ஸ் ப்ளே ஏரியா, அதாவது இன்னும் கிட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜ் பசங்க, உங்கள் வீட்டில் கொஞ்சம் பெரிய பசங்க, ஸ்கூல் பசங்க இருக்காங்கன்னா அவங்க விளையாடுற ஏரியா.
இதுவே வந்து கிட்ஸ் நீங்கள் கைக்கு வந்து அந்த மாதிரி கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காகவே கிட்ஸ் ப்ளே ஏரியா சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் ஜிம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தான் போய் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு தான் இல்லைங்க, இங்கே நம்மளோட இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜிம்மே கொடுத்துருக்காங்க. ஃபிட்னஸ் சென்டர் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிட்னஸ் சென்டருமே வந்துடும். அண்ட் வந்து ஸ்கை ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. நம்ம காமிச்சோம் பார்த்தீங்களா வெளியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது அந்த கார்டன்ஸ் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைமில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வராங்க யாராவதுனா நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஹோம் தேட்டர் செட்டப்பில் நீங்கள் ஒரு ஓடிடி பார்க்க இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது மூவி பார்க்க இருந்தாலும் தாராளமாக அந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காகவே அந்த இது கொடுத்துருக்காங்க. ரூஃப் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரூஃப் டாப்பில் வந்து இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதால என்னால் சரியாக அதெல்லாம் காமிக்க முடியல, இருந்தாலும் என்னென்ன தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி காமிக்க முடியுதோ அதெல்லாமே காமிக்கிறேன். ரூஃப் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பார்ட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பெரிய பார்ட்டி ஏரியாவா. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஏரியாவில் காமன் இபி இருக்குது பார்த்தீங்களா, காமன் ஏரியாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இபி கரண்ட் கட் ஆகுது, ஏன்னா உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெர்டர் போட்டுக்கலாம். காமன் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர்ஸ் ஃபெசிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்து அழகாகவே பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் மிஸ் பண்ணிட மாட்டீங்கன்றதை நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக புக்கிங் எல்லாமே போயிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் 2 BHK ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 3 BHK அண்ட் 4 BHK லிமிடெட் பிளாட்ஸ் தான் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனே வந்து உங்களோட கனவு வீட்டை புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போகிறதாங்க போகிறோம். அதெல்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்றத ஸ்டார்டிங்லேயே கமெண்ட் பண்ணிருப்பீங்க. அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் போஸ்ட் ஆகிருக்கான்னு தெரிஞ்சுக்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்ற டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜுமே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியில் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.